நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சோனி பிராண்டில் ஒரு காம்பேக்ட் டிஸ்க் பிளேயர், அதாவது சிடி பிளேயர் பார்த்துட்ருக்கீங்க. வின்டேஜ் மாடல். அது காம்பேக்ட் டிஸ்க் பிளேயர்னு பேர் வச்சிருக்க மாதிரி உண்மையிலே ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. கஸ்டம் எடிட் ஃபங்க்ஷன் உள்ளது. முன்னாடி சிடியிலேருந்து கேசட்டுக்கு ரெக்கார்டிங் பண்ணி கேட்டிருப்போம், 95 அந்த மாதிரி இயரில். அப்போ இந்த மாதிரி செட்டில் ஒரு ப்ளே மோடு உண்டு. ஷஃபிள், ரேண்டம், அப்புறம் அந்த எந்த ஒரு 20 பாட்டு இருக்குது ஒரு சிடியில் அப்படின்னா அதில் ஒரு 5-6 பாட்டு மட்டும் ஒரு கேசட்டில் ரெக்கார்டிங் பண்ணணும் அப்படின்னா இதில் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் விடலாம். அந்த 5 பாட்டு மட்டும்தான் பாடும். அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே செட்டு ரெக்கார்டிங், கேசட் ரெக்கார்டிங் காலத்தில் இது ரொம்ப ஃபேமஸ் செட்டு. இந்த மாடல் நம்பர் வந்து CDP S45, மேட் இன் ஜப்பான். ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. அப்படின்னா இதோட செட்டோட அகலம் வந்து 9 இன்ச்சஸ் இருக்குது, உயரம் வந்து 3 இன்ச்சஸ் இருக்குது. இது ஒரு பார்க்க கார் ஸ்டீரியோ மாதிரி இருக்கும், ரொம்பவே கிளாரிட்டி இருக்கும். இதில் ஒரு ஹெட்செட் அவுட் இருக்குது. இதில் நீங்கள் ப்ளூடூத் டிரான்ஸ்மிட்டர் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஹெட்செட்டில் நீங்கள் ஆடியோ சிடி போட்டுட்டு வேறு ஒரு இடத்துல உட்காந்து ப்ளூடூத்தில் இந்த கிளாரிட்டி என்ஜாய் பண்ணலாம். இப்போ ப்ளூடூத் இல்லாத எல்இடி டிவி, ப்ளூடூத் இல்லாத டிவி நிறையா ப்ளூடூத்தை ஆக்கிறதுக்கு டிரான்ஸ்மிட்டர்னு ஒன்று இருக்குது. எல்லோரும் யூஸ் பண்ணுறது ப்ளூடூத் ரிசீவர். அதே மாதிரி ப்ளூடூத் டிரான்ஸ்மிட்டர்னு ஒன்று இருக்குது. அது மூலமாக இதில் நீங்கள் ப்ளூடூத்தாகவும் யூஸ் பண்ணலாம். இதோட மாடல் நம்பர் அண்ட் பேக் பேனல் பாருங்கள். காம்பேக்ட் டிஸ்க் பிளேயர் CDP S45. ப்ளே பட்டன், நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸு, பாஸ் அண்ட் ஸ்டாப். நான் சொன்ன ப்ளே மோடு கீழே இருக்குது. ஹெட்ஃபோன் பவர், அந்த ஹெட்ஃபோனோட லெவல் இருக்குது. எவ்வளவு நம்ம ஹெட்செட்டில் எவ்வளவு லெவல் கூட்டணுமோ குறைக்கணுமோ அது குட்டிகளாக கம்மி பண்ணி. இந்த பேக் பேனல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லைன் அவுட்டு, இதான் மாடல் நம்பர், மேட் இன் ஜப்பான். இது வோல்டேஜ் செலக்டர். அது மாறிடக்கூடாது, 230லேருந்து 110 வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த டேப் ஓட்டியிருக்காங்க. CDP S45 லைன் அவுட். ஓகேவா? பவர் கொடுத்து தான் வச்சுருக்கேன். ஆம்பில் மாட்டலை. இதோட டிஸ்பிளே, இதோட உள்ள ஒரு ஆடியோ சிடி இருக்குது. ரீட் ஆகி ஓட ஆரம்பிச்சிருச்சு அந்த சிடி. இதில் லென்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணலை, ஒரிஜினலாகவே இருக்குது. ரொம்ப கிளாரிட்டியாக, துல்லியமாக, மைன்யூட்டாக சாங்ஸ் கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கவங்களுக்கு தான் இந்த காம்பேக்ட் டிஸ்க் பிளேயர். MP3லேயோ உங்கள் வேறு எந்த ஃபார்மேட்லேயும் இல்லாத கிளாரிட்டி இந்த ஆடியோ சிடி பிளேயரில் வரும். குறிப்பாக இதுலேருந்து அவுட் எடுக்கிற கேபிள் ஹை குவாலிட்டி கேபிள் யூஸ் பண்ணணும். எந்த ஸ்டீரியோ ஆம்ப் வச்சுருந்தாலும் இந்த ப்ராடக்டை கனெக்ட் பண்ண உடனே அதில் உள்ள கிளாரிட்டியில் டிஃப்ரென்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உறுதியாக சொல்கிறேன். இதோட ப்ரைஸும் கம்மியாக தான் கொடுப்போம் வழக்கம் போல். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.